श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती यस्य वाग्वृत्तिपर्यन्तः यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्तारणपद्धतीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல இன்றைய தினம் 17வது அத்தியாயத்துல வர்ணாசிரம தர்மங்களை பத்தி உத்தவருக்கு கண்ணன் உபதேசம் பண்ணின விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். உத்தவர் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற, நீர் என்னைக்கோ ஹம்சரூபமாக இருந்து உபதேசம் பண்ணது அப்படியே இன்னும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் காலக்கிரமத்துல எவ்வளோ மாறி போயிடுச்சு. இப்போ அந்த தர்மத்தினுடைய ஸ்வரூபமே தெரியாத வாழாதான் நாங்கள்லாம் இருந்துருக்கோம். அந்த தர்மத்தை நீங்க உபதேசம் பண்ணணும்னு உத்தவர்களை பிரார்த்தனை பண்ற. அப்போ உத்தவர்கள் சத்வம் நகா சர்வ தர்மஜ்ஞ தர்ம பக்தி லக்ஷண யதா யஸ்ய விதீயேத ததா வர்ணயமே பிரபோ. தர்மியா ஹிதாகரண ரூபமாக இருக்கக்கூடிய தர்மமானது அது எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரத்துல நேர் உபதேசம் பண்ணணும் என்பதாக சொல்ல கேட்கிறார். யுத்தம் ஸ்வப்ரத்ய முக்கேன பிருஷ்டः ச பகவான் ஹரிஹி பிரீதः க்ஷேமாய மத்யானாம் தர்மானாம் சனாதனான். சனாதனமாக தொன்று தொட்டு வருகின்ற சனாதன சப்தத்துக்கு தொன்று தொட்டு வருகின்றதுன்னு அர்த்தம். இப்பொழுது இன்னைக்கு நேர்த்தி வந்ததில்ல, இது எத்தனையோ நாளா வந்துருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அந்த தொன்று தொட்டு வருகின்ற இந்த தர்மங்களை, சனாதனமான தர்மங்களை பெருமாள் தவிர வேற யாராலையும் உபதேசம் பண்ண முடியாது. ஆகையால இந்த இடத்துல சுக்கர் என்ன சொல்றாருன்னாக்க, தன்னுடைய பக்தனாக இருந்திருக்கிற உத்தவருக்காக பெருமாள் தர்மத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் என்று சொன்னாங்க. அந்த தர்மத்தை பத்தி ஸ்ரீ பகவான் வாச்ச தர்மேஷ தவ பிரஸ்னா நிஸ்ரேத கரோன்றாம். இப்ப உத்தவரை பார்த்து பெருமாள் சொல்றேன், இந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இது ஒரு பெரிய விஷயம். இது தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது மோட்சத்துக்கு போவதற்கு வழி வகுப்பதாக இருந்திருக்கும். ஆகையால அந்த வர்ணாசிரம தர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஆகையால அந்த வர்ணாசிரம தர்மங்கள், வர்ணம் ஆசிரமம், வர்ணம்ன்றது பிராமண கத்திரிய வைசிய ரூபமாக சொல்லக்கூடிய ஜாதிகள், ஆசிரமம்ன்றது பிரம்மச்சாரி, கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசின்னு சொல்லக்கூடிய ஆசிரமங்கள், 4 ஆசிரமங்கள். இந்த வர்ணாசிரம தர்மங்களை நீ உபதேசம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ண. ஆகையால நீ கேட்ட ஒரு விஷயம் இருக்க, மிக உயர்ந்த விஷயம். இது தெரிஞ்சின்றமானாக்க இது மோட்சம் வரைக்கும் போவதற்கு இதுவே வழிவகுக்கும் என்பதை சொல்லி பெருமாள் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 4 யுகத்துல கிருதயுக சமயத்துல எப்படி இருந்தது, அதுக்கப்புறமா திரேதாயுகத்துல எப்படி இருக்கு, துவாபர யுகத்துல எப்படி இருக்கின்றதெல்லாம் பத்தி சொல்ல போறேன். கிருதயுகத்துல போது எப்படி இருந்தது என்ன கேட்டா, நிருணாம் ஹம்சஹ இதி ஸ்மிருதஹ கிருதகிருத்யா பிரஜா ஜாத்யா தஸ்மாத் கிருதயுகம் விதுஹு. அங்க கிருதயுகத்துல பல ஜாதிகள்லாம் இல்லை.
ஒரே ஜாதி தான் இருந்தது. அந்த ஜாதி எதுன்னா பிராமண ஜாதி மட்டும்தான். அதாவது ஹம்சத்துவ ஜாதி, ஹம்சமாக இருக்கிறதுன்றது. ஹம்சம்ன்ற சப்தத்தினால பிராமணான்னு சொல்ற ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த ஒரு பாகுபடுத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது ஹம்சம். ஜலம் எது பால் எதுன்றத ஹம்சம் பிரிச்சு சொல்லும். அந்த மாதிரி எது நல்லது எது கெட்டதுன்றதையும் தெரிஞ்சுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உடையவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படி இருந்தாலும் அந்த காலத்துல கிருத யுகத்துல எல்லாரும் பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் கிருத்தகிருத்தியாளாக இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னார். கிருத்தகிருத்தியாக அப்படின்னாக்கா செய்ய வேண்டியது செய்தவர்களாக இருந்திருக்க. எல்லாருடைய எண்ணமும் பகவத் தியானத்திலேயே போயிட்டு இருக்கு. எல்லாமே இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அது இது எல்லாம் சொன்னா எதுல போய் முடியறது? எல்லாமே பகவத் தியானத்துல போய் முடியறது, பகவத் கைங்கரியத்துலதான் போய் முடியறது. ஆகையால எல்லாரும் அந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டவர்களாக இருந்தாங்க. அதில் எல்லாரும் கிருத்தகிருத்தியால் செய்ய வேண்டியது செய்தவர்களாக, செய்த வேள்வியர் என்பதாக ஆழ்வார் சாதிக்கின்ற. ஆகையால செய்ய வேண்டியது செய்தவர்களாக எல்லாருமே இருந்தா. ஆகையால கிருத்தகிருத்தியாளாக இருந்தான். ஆகையால அதனாலதான் அந்த யுகத்துக்கு கிருத்தயுகம்னு பேர். மீதி யுகம் மாதிரி இல்லை, அதுக்கு பேரே கிருத்தயுகம்னு பேர். அப்போ அங்க இருக்கிறவா மொத்த பேரும் அந்த சமயத்துல இருந்தவா எல்லாரும் நல்லதே பண்ணிட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அந்த சமயத்துல வேதம் வெறும் பிரணவ ரூபமாக மாத்திரம்தான் இருந்தது. இவர் பெருமாள் தர்ம ரூபமாக இருந்தது ஒரு ரிஷபமாக, ஒரு எருது மாதிரி ரிஷபமாக பெருமாள் எழுந்தல் இருந்தாரா. அங்க தபோனிஷ்டாளாக இருந்திருக்கவா பரிசுத்தமாக இருந்திருக்கிற எம்பெருமான அவர் உபாசனம் பண்ணி பாபங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக இருந்தார். இது கிருதயுகத்துல இருந்த நிலை. அடுத்த நிலை திரேதாயுகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த திரேதாயுகத்துல வரைச்சு விராட் புருஷனாக எழுந்துள்ளிருந்த எம்பெருமானுடைய ஹிருதயத்திலிருந்து திரையி வித்யா 3 வேதங்கள் ஆகிற அந்த வித்யானது வெளிப்பாடு அடைந்ததுன்னு சொல்ற. இந்த இடத்துல திரேதாமுகே மகாபாக பிராணான்மே ஹிருதயாத்ரயே வித்யா பிராதுரபூத் தஸ்ய அகம் ஆசம் சர்வன்மகா. அந்த வித்ய பிராதுரபூத்னு சொல்ற. பிராதுர்பாவத்துக்கும் உற்பத்திக்கும் வித்தியாசம் இருக்கு. பிராதுர்பாவம்ன்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு வஸ்து, அந்த வஸ்துவுக்கு வெளிப்பாட பிராதுர்பாவம்னு சொல்றோம். உற்பத்தின்றது இல்லாத வஸ்துவுக்கு உற்பத்தின்னு சொல்றோம். ஒரு குடம் வருது அப்படின்னாக்கா அது ஏற்கனவே ஒரு மண்ணு உண்டையாதான் இருந்தது, உண்டைய மண்ணாதான் இருந்தது. அது நம்ம ஒரு சில காம்பினேஷனோட பண்ணச்சு அதுக்கு கடரூபம்னு வஸ்துவாகுது. அதுக்கு உற்பத்தின்னு சொல்றோம். அந்த வஸ்துவை சாயங்காலம் ஆனா சந்திரன் தெரியறது, காத்தால ஏன்னா சூரியன் தெரியறது. இப்போ சந்திரன் தெரியறதோ சூரியன் தெரியறதோ இது உற்பத்தி இல்லை, இது பிராதுர்பாவம், வெளி தோற்றம். அந்த மாதிரி இந்த இடத்துல வேதத்துக்கு, வேதம் பிரணவ ரூபமாக இருந்தது கிருதயுகத்துல. இந்த திரேதா யுகத்துல இதே வேதமே திரைமயமாக, அதாவது ரிக்யஜ சாம ரூபமாக திரை வித்யான்ற ஒரு தோற்றத்தை அடைந்து இருந்ததுன்னு அர்த்தம் இருக்கு. இந்த ரிக்யஜ சாம ரூபமாக இருந்திருக்கிற இந்த வேதத்திலிருந்து வேத யாகங்கள்லாம் அதுகளும் யாகங்களும் யஜ்ஞோய் விஷ்ணு என்று வேதம் சொல்றது. அதுவும் பெருமாள் தான். ஆகையால அந்த யாகங்களுக்கு ஒரு தோற்றம்ன்றது ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அந்த யாகம்னு ஒண்ணு பண்ணுவோம்னா அதுக்கு ரித்விக், அந்த யாகத்தை அனுஷ்டிக்கிறவங்க ரித்விக் எஜமானும் இருப்பா. அதை தவிர ரித்விக்கா இருப்பா.
அந்த ரித்விக்காக இருக்கிறவா ஹோதான்றவா ரிக்வேதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்திருக்கிறவா, அத்வரியன்றவா அத்வரிய சாக்கியன்னு பேரு எதிர்வேதத்துக்கு. எதிர்வேதத்தை அதுல இருக்க அந்த அத்வரியம் பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கும். உத்காதான்றவா சாம்வேதத்தை பண்ணக்கூடியவாக. அப்படி இப்ப இது இவாழ்லாமும் அதுல இருந்து தோன்ற. அதுக்கப்புறமா அகமாக்கும் திருவன்முகா விப்ர க்ஷத்ரிய விக்ஷூத்ரா முக பாகோரு பாதஜாக வைராஜாத் புருஷாத் ஜாதாக ய ஆத்மாச்சார லட்சணாக. அந்த யுகத்துலதான் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்னு 4 வகையான புருஷர்கள் தோன்றினர். பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூராஜன்யः கிருதः பூர்வதஸ்ய யத்வைஸ்யः பத்யாகும் சூத்ரோ அஜாயத. பிராமணோஸ்ய முகமாசீத், இந்த விராட் புருஷனுடைய முகத்திலேருந்து பிராமணன் தோன்றினாராம், உண்டானாம். அதுக்கப்புறமா பாஹூராஜன்யः கிருதः, 2 கைகளில் இருந்து பாகுல இருந்து ராஜன்யன் க்ஷத்ரியன் சொன்னார். ஒரு வைசியா, தொடைகள்ல இருந்து வைசியம் உண்டான, திருடியிலிருந்து பத்யாம் காலில இருந்து சூத்ரன் தோன்றினார்கள். இப்படி இதெல்லாம் வெளிவந்தனர்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி 4 ஆசிரமம் சொல்றோம். கிரகஸ்தா பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம்னு சொல்லக்கூடிய 4 ஆசிரமங்கள். இந்த 4 ஆசிரமங்களும் கூட விராட் புருஷனிடத்துல இருந்துதான் சொல்லிட்டான். விராட் புருஷனிடத்தினுடைய பின்புறத்திலிருந்து கிரகஸ்தாசிரமம், அந்த மார்புக்கு கீழே இருக்கிற இடத்துல இருந்து பிரம்மச்சரியம், மார்புல இருந்து வானப்பிரஸ்தாசிரமம், தலையில இருந்து சன்னியாசாசிரமம் வெளிவந்தது. இப்போ இவாளுடைய மனுஷனுடைய சுவாவம் எப்படி இருந்துருக்கும் என்று கேட்டாக்க, அவ எந்த தேசத்துல இருந்துருக்காளோ அந்த தேசத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு நல்ல குணத்தோட இருக்கிறதோ இல்ல தீய நீச்சமான குணங்களோட இருக்கிறதோ இதெல்லாம் ஏற்படுறது என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா சில விஷயங்களை சொல்ற. பிராமணனாக இருக்கிறவனுக்கு எப்படி இருந்துருக்கும், என்னென்ன குணங்கள் அதிகமாக இருந்துருக்கும், கத்திரியனுக்கு எப்படி, வைசியா சூத்ரா அவளுக்கெல்லாம் எப்படின்றத பத்தி அதையும் சொல்லிட்டு வர. அங்க சமஹா தமஹா தபஹா சௌச்சம் சந்தோஷா காந்தி ஆர்ஜவம், அந்த பிராமணனுக்கு இருக்கிறவாளுடைய சப்போஸ் அர்த்தம். பிராமணால இருக்கிறவா எப்படி இருக்கணும், எப்படி இருப்பா அப்படின்றது சொல்லட்டு அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய இந்திரியங்களை ஈடுபடுத்தாமல் அதை வச்சுக்கிறது இருக்க, அது சமம்னு சொல்றது. அதே மாதிரி மனசை அடக்கிறது. தபஸு போக, இந்த சரீரத்தை வருத்திண்டு பகவத் விஷயத்துல தெரியப்படுத்துறது. சௌச்சம்னா பரிசுத்தி, அந்த சாஸ்திரியமான கர்மாக்களை அனுஷ்டிப்பதற்கு உண்டான தகுதி, அத சௌச்சம்னு சொல்றது. சந்தோஷா அப்படின்னா ஏதோ பகவத் சங்கல்பத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு சந்தோஷத்தோட இருக்கிறது. இது வேணும் அது வேணும்னு நினைக்காமல் என்ன கிடைச்சிருக்கோ கிடைச்சிருக்கிறதுல ஒரு திருப்தி, அலம்புத்தி, பூர்ன்ற ஒரு எண்ணம். சாந்தி, பிறராலே துன்பப்படுத்தின போதிலும் கூட அந்த மனசுல அவ விஷயத்துல ஒரு மாறுபாடு இல்லாமல், அதாவது என்ன கஷ்டப்படுத்திட்டானா அவனையும் நான் கஷ்டப்படுத்துறேன் பாரு அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி ஆர்ஜவம்னு ஒரு முக்கியமான அர்த்தம். அதாவது
நேர்மையோட இருக்கிறது. அதுதான் ஆர்ஜவம்னு சொல்ற தய. பிறருக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை நம்மளால சகிச்சுக்க முடியாமல் அந்த கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு நினைக்கிறது இருந்துருக்கு. இதெல்லாம் தய. சத்தியம். சத்தியம்ன்றது உண்மையே பேசுறது, யதாதிருஷ்ட விஷயம். அதாவது எப்படி பார்க்கிறோமோ, எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, தெரிஞ்ச பிரகாரம் சொல்றது, அறிந்த பிரகாரம் சொல்றது இருக்க, அதுதான் இது பூத. இந்த சத்தியமா இருந்தாலும் கூட பிராணிகளுக்கு ஹிதத்தையே சொல்லக்கூடிய வச்சனம். அதே மாதிரி இதெல்லாம் பிராமணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணங்களாக சொல்லப்படுகின்றன. தேஜோபலம் சதி சௌரியம் திதிக்ஷௌதார்யம் உத்யமஹ தைரிய பிராமண்யதைஸ்வர்யம் சத்ர பிரகிருதய விமான். சத்திரியனுடைய பிரகிருதி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பிரதாபம், பலம், தைரியம், சூரனாக இருக்கிறது, சகிக்கும் தன்மை. இந்த சகிக்கும் தன்மைன்றது இருக்க கத்திரியாளுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கணும். அந்த சகிக்கும் தன்மைன்னு சொல்லிட்டு சகிக்கும் தன்மை, ஔதாரியம், நிறைய வள்ளல் தன்மையாக இருந்திருக்கிறது. எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு காரியம் பண்றது, ஒரு எண்ணத்தில் ஒரு விஷயத்துல நிலைச்சு நிக்கிறது, அப்பப்போ மாத்திக்கிறது, புத்தியை மாத்திக்காம இருக்கிறது, பிராமணாளிடத்துல பக்தியோடு இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஔதாரியம், ஐஸ்வர்யம், இதெல்லாம் கத்திரியர்களுக்கு ஏற்பட்ட குணம். இங்க சொல்லச்சு சகிப்புத்தன்மை கத்திரியர்களுக்கு முக்கியம்னு சொல்லச்சு ஒரு விருத்தாந்தம் சொல்றேன் நானு. கர்ணன் பரசுராமரிடத்துல போய் சஸ்திர வித்யை அபியாசம் பண்றதுக்கு போனான். பரசுராமர் பெரிய வீரர், எத்தனையோ பேர் காட்டு விரியாசனம் முதற்கொண்டு எத்தனையோ அரசர்கள் எல்லாம் வதம் பண்ணவர். திருச்சத்தை 21 தலைமுறைக்கு சத்திரியால இல்லாதெல்லாம் பண்ணினவர். அவ்வளவு பெரிய வீரர். ஆனா அவர் ஒரு சபதம் பண்ணிருக்கு, தான் இவ்வளவு வித்யை, அதாவது சத்திர வித்யை, போர், இதெல்லாம் எவ்வளவோ தெரிஞ்சவராக இருந்தாலும் பிராமணர்களுக்கு தவிர வேற யாருக்கும் நான் இதை உபதேசம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். கர்ணன் ஒரு பிராமண வேஷம் போட்டு போய் அவர் உபதேசம் பண்றான். எல்லாம் நிறைய உபதேசம் எல்லாம் பண்ணாரு. எப்படி கர்ணன் சொல்லிட்டு பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம். ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு, கர்ணனுடைய மடியில பரசுராமர் பத்துன்னு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கிட்டு தேவேந்திரன் ஒரு குளவியாக மாறி அந்த கர்ணனுடைய தொடையில அப்படியே ஓட்ட போடுற மாதிரி கொட்டுறது. கொட்டினா அப்படியே ரத்தம் கொட்டுறது. அந்த காலை அசைச்சாக்க அவர் எழுந்துருவார். ஆச்சாரியன் தம் மடியில தூங்கிட்டு இருக்கார். அவர் தூக்கத்தை கெடுக்க கூடாதுன்னு எண்ணம் பாவம் கர்ணனுக்கு. ரத்தமா கொட்டுறது. அந்த ரத்தம் கொட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஈரம் பட்டு பரசுராமர் எழுந்துருது. ஏந்து பார்த்தாக்க ரத்தம் கொட்டுறது, இந்த குழவி தொலை போட்டுன்னு இருக்கு. இதுல பார்த்தோம்னாக்க அதை பார்த்த உடனே அவருக்கு சந்தேகம் உண்டு. எந்த பிராமணனாலையும் இவ்வளவு சிரமம் வரைச்சு ஆச்சாரியனுக்காக பொறுத்துட்டு இருக்கிறதெல்லாம் முடியாத ஒரு காரியம். இவன் இந்த காரியத்தை பண்றான், நீ என்ன நிஜமாவே பிராமணனா, யார் நீ சொல்லு கேட்கிற. அப்புறம் அவன் சொல்றான் தன்னுடைய பிறப்பை சொல்லச்சு. அவர் என்ன சொல்லிட்டு, என்னண்ட கத்துண்ட மந்திரம் எல்லாம் இந்த சத்திர வித்தையெல்லாம் சமயத்துக்கு உபயோகப்படாமல் போகட்டும்னு சபிச்சுட்டேன்னு சொல்லுங்க. இது எதுக்காக சொன்னாக்க, அந்த சகிப்புத்தன்மைன்றது அரசர்களாக இருந்திருப்பவர்களுக்கு ரொம்ப அவசியம். இது சொன்ன ஆஸ்திக்யம் தானநிஷ்டாச்ச அதம்பா பிரம்மசேவனம் அசுஷ்டிஹி அர்த்தோபதயைஹி வைஷ்ய பிரகிருதயஸ்விமான். ஆஸ்திக்யம் பகவான் இடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு நல்லதுல எண்ணத்தோட இருக்கணும் வைசியாவுக்கு.
தான நிஷ்டா, மேல் மேலும் நிறைய நாம சம்பாதிக்கிறதுலாம் நமக்கே மாற்றம் இல்லை, அது எல்லாருக்கும் கொடுத்து அதுல சந்தோஷப்படுவதாக இருக்கிறது. இது தான நிஷ்டைன்றது அது ரொம்ப முக்கியம். அதோட தம்பத்துக்காக காரியம் பண்ணாமல் அதம்பா, இது ஆத்மார்த்தமாக காரியம் பண்றது. பிரம்ம சேவனம், நல்ல அத்தியனம் பண்ணினவர்களாகவும் சாஸ்திரம் வாசித்தவர்களாகவும் இருந்திருக்கிற பிராமணர்களுக்கு தன்னால முடிந்த ஒரு சேவையை பண்றது. அதுக்கப்புறமா பணம் சம்பாதிக்கிறதுல போர்ன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கு. கணசைவ வித்யாம் அசஞ்ச சாதையேது, கணைநட்டே குதோ வித்யா கணைநட்டே குதோ தனம். இது ஒரு சுபாஷிதம். கணசா கணசைவ வித்யாம் அசஞ்ச சாதையேது, கல்வி போகணும்னு நினைக்கிறவன், நிறைய படிப்பாளியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் ஒரு கணத்தை கூட வீணாக்காமல் ஒவ்வொரு கணத்திலையும் வித்யையை சம்பாதிக்கணும், மேல மேல வாசிக்கணும், மேல மேல இதுவா இருக்கணும். அதே மாதிரி அதாவது வாசிக்கிறவனா இருக்கிறவன் இன்னைக்கு ஒரு நாள் போனா என்ன பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மேட்ச் பார்த்துட்டு இருப்போம், இன்னைக்கு ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருப்போம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சோன்னா அந்த ஒரு நாள் வீணா போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் சாதிக்க வேண்டியது விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு. ஆகையால அந்த ஒரு க்ஷணம் போயிட்டுன்னா கூட அனர்த்தம் தான். அது இந்த வாசிப்புக்கு குறவு பண்றோம், படிப்புக்கு குறவு பண்றோம். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறவன் 5 ரூபாய் தானே போனா போட்டோம், 1 ரூபாய் இப்போ, ஏன்னா அந்த காலத்துல கால்னா தம்படி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா, அந்த ஒரு தம்படி தானே போனா போட்டோம், கால்னா தானே போனா போட்டோம், பரவாயில்ல, இது என்ன 1 ரூபாயா போயிட்டு இல்லை 5 ரூபாயா போயிட்டு 10 ரூபாயா போயிட்டுன்னா அப்படி ஒவ்வொரு பைசாவுக்கும் அப்படி நினைச்சாருனாக்க அவனால பணமே சம்பாதிக்க முடியாது. கணைய நஷ்டே குதோ வித்யா கணைய நஷ்டே குதோ தனம். ஒரு க்ஷணம் போயிட்டுனாக்க வித்யையும் எங்கேருந்து வரப்போறது, ஒரு கணம் ஒரு சின்ன ஒரு கால்னா போயிட்டுன்னா கூட அந்த தனம் இதை போறத அதை உதாசீனப்படுத்தினாக்கா அவனால பணத்தையே சம்பாதிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பணம் சம்பாதிக்கிறது வேற விஷயம், பணத்தை செலவழிக்கிறது வேற விஷயம். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஔதாரியம் வேற, அது சம்பாத்தியம் வேற. அந்த பணம் சம்பாதிக்கச்சு அந்த வைத்தியனாக இருந்துருக்கிறோம், ஒரு கணத்தை கூட ஒரு தம்படி கூட விடாத அதை சம்பாதிக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருந்தது இது வைத்தியாளுடைய ஒரு பிரகிருதி. சுசூஷணம் திஜகவான் தேவானாம் மாயையா தத்ரலப்தேன சந்தோஷா சூத்ர பிரகதே சிவானா. அந்த சூத்ர பிரகதிகளுக்கு சொல்லச்சு இந்த மேல இருக்கிறவர்களுக்கும் தேவதைகளுக்கும் பரிச்சரிய பண்றது இருந்துருக்கு, கபடம் இல்லாமல் சேவை பண்றது. அப்படி சேவை பண்றதுனால கிடைக்கக்கூடிய வஸ்துவை கொண்டு சந்தோஷத்தோட இருக்கிறது. இதெல்லாம் அவளுடைய ஒரு குணங்களாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதுக்கும் கீழே இருந்துட்டு இருக்கிறவா சில பேர் சண்டாளான்னு சொல்றவா, அவ என்ன பண்ணுவா அப்படின்னா எப்பவுமே சுத்தி இல்லாதவாளாக இருந்துருப்பா, பொய் பேசுறவாளாக, திருடுறவாளாக, ஆஸ்திகத்துக்கு விரோதமாக நாஸ்திக புத்தியோட இருந்துருக்கிறவா. அதே மாதிரி சுஷ்க விக்கிரகம், பொய் பேசுறது, சாஸ்திர சம்மதம் இல்லாத பிறர் வஸ்துக்களை திருடுறது, அந்த பரலோகத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, காரணம் இல்லாமல் சண்டை போடுறது, அவனுக்கு தகுதி இல்லாத விஷயத்துல ஒரு ஆசைப்படுறது, இப்படி எல்லாம் ஒரு கோபம், பேராசை, இதெல்லாம் சண்டாளனுடைய ஒரு சுபாவமாக சொல்லப்படுகிறது. ஆனா எல்லாருக்குமே ஒரு காமனாக சில குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறது, சத்தியத்தையே உண்மையே பேசுறது, பிறர் சொத்த சாஸ்திரத்துக்கு சாஸ்திர விரோதமாக கைப்பற்றுதல், அதாவது அந்த திருடுறதோ ஆக்கிரமிக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, காமம் குரோதம் லோபம் இவையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, எப்பவும் பிராணிகளுக்கெல்லாம் பிரியமாக இருக்கிறது, ஹிதமாக இருக்கிறது. இது எல்லா ஜாதிக்கும் பொதுவானதுதான். பிராமணன், கத்திரியன், வைத்தியன், சூத்ரன் சொல்லக்கூடிய 4 வர்ணத்தவர்களுக்கும் இது பொதுவானதாக இருந்தது.
பிராமணனுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு புது ஜென்மா, ரெண்டாவது ஜென்மா ஏற்படும். அந்த ஜென்மா எது அப்படின்னா உபநயனம் தான் அந்த ரெண்டாவது ஜென்மா. அந்த உபநயனத்தினால அவ என்ன பண்ணணும்னா, உபநயனம் ஆன உடனே குருகுலத்துல வாசம் பண்ணணும். இப்ப பிராமணன்ல இருக்கிற புருஷாளுக்கு உபநயனம்ன்றது, இந்த பூணல் போடுறதுன்றது இருக்கு, அது ரெண்டாவது ஜென்மா. ஸ்திரீகளுக்கு கல்யாணம் தான் உபநயனமாக சொல்லப்படுகிறது. ஆகையால இது ரெண்டாவது ஜென்மா. வசன் குருகலே தாந்தகா பிரம்மா தீயீத காசிபா. அந்த குருகுலத்துல வாசம் பண்ணிட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணச்சு மௌஞ்சி, அஜீனம், கிருஷ்ணாஜீனம், தண்டம், அப்புறம் யஜ்னோபவீத்தம், அப்புறம் தலையில ஜட்டை, கையில கமண்டலு, இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க அந்த வேட்டியை எப்படின்னா சேப்பு வேட்டி வைக்கக்கூடாது. அதௌத்தமான வேட்டின்னு பழுப்படைந்த ஒரு வேட்டி. இந்த புது வேட்டியெல்லாம் இந்த தலைவைக்கு போறதுக்கு முன்ன ஒரு வேட்டி இருக்க, அந்த மாதிரி வேட்டியை பிரம்மச்சாரி ஒட்டிக்கணும். இதெல்லாம் அவளுக்கு சொல்ற. எப்ப பார்த்தாலும் ஸ்நானம், ஹோமம், அந்த ஸ்நானம் பரிசுத்தமான ஸ்நானம் பண்ணணும், சமிதாதானம் எல்லாம் பண்ணணும், ஜபம் எல்லாம் பண்ணச்சே. அதே மாதிரி நகத்தெல்லாம் இந்த மாதிரி காரியம், நல்ல காரியம் பண்ணச்சே நகம் வெட்டுறது, அப்புறமா அந்த முடியை எடுத்து வெளில போடுறது, இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணக்கூடாது. எதனா ஒரு தப்பு காரியம் பண்ணுவோம்னாக்கா, அந்த தப்பு காரியம் தெரியாமல் நடந்ததுன்னாக்கா அதுக்கு உண்டான பிராயசித்தத்தை பண்ணிக்கணும். அக்னியின் இடத்துல, ஆச்சாரியன் இடத்துல, பிராமணன் இடத்துல, பெருமாள் இடத்தெல்லாம் ஒரே ஒரு பரிசுத்தம், ஒரு பக்தியை, பூர்ணமான பக்தியை இருக்கணும். ஆச்சாரியனை மனுஷனாக பார்க்க கூடாது, ஆச்சாரியனை தேவமாகவே பெருமாளாகவே பார்க்கணும். ஆச்சாரியம் மாம் விஜானியாதே நாவமன்யேத கர்ஹிஜித். ஆச்சாரியனை மாம் விஜானியாத், இதை உபதேசம் பண்றவர் யாரு? பெருமாள் தானே. ஆகையால ஆச்சாரியனை என்னையாகவே நான் நினைச்சுக்கோங்க. ஆச்சாரியன் வேற, பெருமாள் வேறன்னு இல்லை, நான் தான் ஆச்சாரியன்னு சொல்றேன். கிருத்வா மத்தியமையும் தனூன் மக்னான் உத்தரதே காருண்யா சாஸ்திரபாணினா என்று சொல்ற. பெருமாளே, நாராயணனே மத்தியமையும் தனும் ஆச்சாரிய உருவத்துல தானே அந்த மனுஷ ரூபத்துல அவதாரம் பண்ணி அவன் எல்லாரையும் பெருமாள மக்னான் உத்தரத்தை, இந்த சம்சாரத்துல மூழ்கி இருந்திருக்கவாழ மேல தூக்கி விடுறான். அது ஆகையால ஆச்சாரியனை நாம எப்பவுமே சாதாரண மனுஷனாக பார்க்க கூடாது. ஆகையால அந்த மத்திய புத்தி, மனுஷ புத்தின்றது ஆச்சாரியன் விஷயத்துல எப்பவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. அந்த சாயம் பிராத்தம் பிராத்தம் பைஷ்யம் பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லிட்டு நீ பிரம்மச்சாரியா இருக்கே பணம் சம்பாதிக்கிறத பத்தி விசாரப்படக்கூடாது. படிப்பு ஒன்னதான் நினைச்சுட்டு இருக்கணும். பௌதிபிக்ஷாந்தேகின்னு சொல்லி சாயங்காலமும் காத்தால வேலையும் கேட்டு அந்த பௌதிபிக்ஷாந்தேகின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. மைசூர்ல என்ன பண்ற வழக்கமா, ஒரு அங்க பெரிய வித்யாஸ்தானம் மைசூர்ல காலேஜ் போறவாள்லாம் கூட பரகால மட்டத்துல தங்கி இருப்பாளாம். பரகால சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, இங்க ஹைகிரீவ் ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறமா அதிகமனம், அதுக்கப்புறமா இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா காலேஜுக்கு போனோம்னா காலேஜுக்கு நாய் ஆயிட்டோம். அதுக்காக அங்கவே இன்னொரு சின்ன ஹைகிரீவன் சன்னதி ஒண்ணு இருந்துருக்கு. அந்த ஹைகிரீவன் சன்னதியில பாலபோகம்னு சொல்லிட்டு காத்தால இந்த காலேஜ் போற பசங்களுக்கெல்லாம், காலேஜ் போற பசங்களா இன்னும் வாசிக்கிற பசங்களுக்கெல்லாம் பட்னி இல்லாத இருக்கிறதுக்காக காத்தாலேயே அபிகமனம் பண்ணி விநியோகம் பண்ணிடுவாங்க. அப்புறமா அவ போய் சாப்பிட்டு வந்துட்டான்னா மத்தியானத்துக்கு ஏதோ போட்டுக்கிறா, ராத்திரி வந்தாங்கனாக்க நல்ல சமுதாயம், நல்ல ஆகாரம் இருக்க போறது, அதை பத்தி விசாரணை இல்லை. அதையால அந்த வாசிக்கிற காலத்துல பட்னி இருக்கிறதுன்றது ரொம்ப, பட்னி இருந்தா வாசிக்க முடியாது, அதெல்லாம் சொல்ற. ஆகையால ஆச்சாரியனுக்கு சுசுரூஷம் பண்ணணும். ஆகையால சதோபாசித்த நீச்சவது அப்படின்னு அவ ஆச்சாரியனுக்கு எல்லா சமயத்திலையும் கூடவே இருந்துட்டு கை கூப்பிண்டு அவளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பிரம்மச்சாரியனுடைய லட்சணம். அந்த பிரம்மச்சாரியா இருக்கிறவா வித்யா சமாப்தி அத்தியனம் முடிஞ்சிருச்சுனாக்க
ஆச்சாரியனிடத்துல சொல்லி அவளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சு மேல பண்றது, இதுக்கு உபகுருவானான்னு பேரு. இல்ல நைஷ்டிகமாக இதுவே வாங்கவே வேணாம், கிரகஸ்தாசிரமம் எல்லாம் வேணாம், நேர சன்னியாசாசிரமம் செய்ய ஸ்வீகரிச்சுட்டு நான் பிரம்ம தியானம் பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்லி போறதா இருந்தாலும் போலாம். இப்படி ஆச்சாரியால் இடத்துல அத்தியனம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஆச்சாரியாளுடைய அனுமதியை பெற்று நாடகனாக ஆகி அதுக்கப்புறமா அவ என்ன பண்ணோம்னா கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியக்கலாம். அது வரைக்கும் பெண்களை ஒரு தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது. அவளோட பேசுறதுனால ஒரு சந்தோஷன்றதும் அந்த சல்லாபமோ இதுவோ பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்ற. ஆகையால அவளை பொறுத்த வரைக்கும் சௌச்சம், ஆச்சமனம், ஸ்நானம், சந்தியோபாசனம், ஆர்ஜவம், தீர்த்த சேவா, ஜபா, பிரம்மச்சாரியா இருக்கிறவாளுக்கு அவ பிரசுத்தமாக இருக்கணும். ஆச்சமனாதிகள்லாம் பண்ணும், சந்தியோபாசனம், தீர்த்த சேவை, இந்த ஜபம் இதெல்லாம் அவ அனுஷ்டிச்சுருக்கணும்னு சொல்ற. அதுக்கப்புறமா இவ கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியிச்ச பிற்பாடு, அதாவது அதுக்கு முன்ன குரு ஆச்சாரியனுக்கு தட்சிணையை கொடுத்துட்டு தன்னால முடிஞ்சது இவளால என்ன முடியுமோ அதை தட்சிணையா குரு தட்சிணையா கொடுத்துட்டு குருவனுடைய அனுமதியை பெற்று கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். கிரகஸ்தாசிரமத்துல போன பிற்பாடு எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தன்னை காட்டணும் குறைவான வயசோட இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கு. அந்த குறைவான வயசுன்றதுலதான் இப்ப இந்த காலத்துல 2 வயசுக்கு மேல வித்தியாசம் கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்றதில்ல. அங்க சொல்லச்சே நிறைய 14 வயசுல கல்யாணம் பையனுக்கு அப்படின்னா 7 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு எவியசீந்து வயசா யாம் சவர்ணாம் அனுக்கிரமாது, அவளுடைய ஒரு வர்ணத்துல தன்னை காட்டிலும் இளையவர்களாக இருக்கக்கூடிய பெண்களை மணந்து கொள்ளணும். அவளை வரைச்சி அந்த இது தியானம் இந்த தர்மத்தெல்லாம் பண்ணது அனுகிரகம், அதாவது தர்மத்தை அவ பரிபாலனம் பண்ணுவதற்கு ஒரு துணையாக இருக்கும்படியான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ, ஜனக மகாராஜா சொல்ற, நீ பண்ணக்கூடிய தர்மங்களுக்கெல்லாம் இவள் ஒரு துணையாக இருப்பாள். பிரதீட்சதைனாம் பத்ரந்தே பாணி கிரகணேஸ்வ பாணினா, இவளுக்கு இப்ப பாணி கிரகணம் பண்ணிக்கோ என்று ஜனக மகாராஜா சொல்ற. அப்போ பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமே என்னன்னா பர்த்தா அனுஷ்டிக்கிற தர்மங்கள்ல அவளுக்கு அந்த பர்த்தாக்கு உறுதுணையாக இருக்கிறதுன்னு தான் சொல்ற. இப்போ அந்த பிராமணனுடைய விருத்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா அத்தியனம் பண்றது, பிரதிகிரகம். இன்னொருத்தர் தானம் பண்ணா அந்த தானத்தை யாரெல்லாம் வாங்கிக்கணும் இல்லையா, அதை பிராமணன் வாங்கிக்கலாம். அத்தியாபனம், வேதத்தை சொல்லி கொடுக்கறது. யஜனம் யாஜனம், தான் யாகம் பண்றது, பிறருக்கு யாகம் பண்ணி வைக்கிறது, இது அவளுடைய ஒரு தர்மம். ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்தான்னா அவ குடும்பம் நடத்தணுமே, எப்படி நடத்துறதுன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி இது பண்ணி நடக்கலாம்னா. பிரதிகிரகம் மன்யமானஹா, பிரதிகிரகம் ஒருத்தரிடத்துல இருந்து தானம் வாங்கினோம்னாக்க தன்னுடைய தபஸு தன்னுடைய தேஜஸ் இதுக்கெல்லாம் குறவு வந்துடும்னு நினைச்சான்னாக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் தானமே வாங்க வேண்டாம். சில பேர் அதாவது தனக்கு பரிமிதமான சக்தி இருக்கிறவா, தன்னுடைய குடும்பத்தை தானே நடத்தக்கூடிய சாமர்த்தியமா இருக்கிறவா தானத்தெல்லாம் வாங்கறதெல்லாம் விரும்ப மாட்டார். தானம் வாங்கினா இவளுடைய தானம் பண்ணவாளுடைய பாப்பங்கள்லாம் இவனிடத்துல வந்து சென்று போயிடும், இவனுடைய தேஜஸ் குறைஞ்சு போயிடும். இப்ப அதுக்காக அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக வேதாத்தியனம் மேல மேல பண்ணிட்டு இருந்தாதான் பழைய தேஜஸை அடைய முடியும். என்னன்னு கேட்டா, இந்த பிரம்மோபதேசம் பண்றால அப்பா பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் பண்ணாக்க அதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. இதே பையன் தவிர அண்ணா பையன் தம்பி பையன் யாரோ ஒருத்தனுக்கு பிரம்மோபதேசம் பண்ணாங்கனாக்க 32,000 முறை அந்த பிரம்மோபதேசம் பண்றதுக்கு முன்னையே இவ ஜபிச்சுக்கணும், காயத்ரியை ஜபிச்சுக்கணும்.
அப்படி ஜபிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு பண்ணணும். அथवा அப்படி பிரம்மோபதேசம் பண்ணான்னாக்கா 32,000 முறை அந்த காயத்ரியை ஜபம் பண்ணி தன்னுடைய தேஜஸை நிலைநாட்டிக் கொள்ளணும்னு சொல்லுது. இது என்னத்துக்குடா இதெல்லாம் பண்றது, ஒண்ணும் வேணாம், நான் தானமும் பண்ணல பிரதிகிரகமே பண்ணலேன்னு சொல்லி நினைச்சாருனாக்கா வேற என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு ஜீவிக்கிறது தான் அவளுக்கு ஒண்ணு. பிராமணஸ்தி தேகோயம் சுத்ரகாமாய நேட்சியதே கிருச்சாய தபசே சேக பிரேத்யானந்த சுகாய. இந்த பிராமணனுடைய சரீரம் இருக்க இது இந்த லௌகிகமான சுகானுபவத்துக்காக ஏற்பட்டது அல்ல. இந்த பிராமணனுடைய சரீரம் தர்ம காரியங்களை பண்ணுவதற்காகவும் இந்த சரீராவசானத்துல மோட்சத்தை பெறுவதற்காகவும் அதுக்கு உண்டான சிரமங்களை எல்லாம், அதாவது உபாயங்களை அனுஷ்டிக்கும் போது வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளுவதாக இருக்கக்கூடிய சரீரம். சிலோஞ்ச விருத்தியா பரிதுஷ்ட சித்தா தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானஹா. சிலோஞ்ச விருத்தின்னு சொல்றது. சிலோஞ்ச விருத்தின்னா உஞ்ச விருத்தின்னா நித்தியம் அந்த ஆகாரத்துக்காக பிக்ஷை பண்றது இருக்கு, அதுக்கு உஞ்ச விருத்தின்னு சொல்றது. இப்ப அது பிரம்மச்சாரி பௌதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லுவான், அதுல பிக்ஷைன்ற வார்த்தையே இருக்கும். இவ என்ன பண்ணுவான்னா உஞ்ச விருத்தின்னு சொல்ல மாட்டா, சொல்லாத. அதாவது உஞ்ச விருத்தி இல்லைன்னா இவ ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணிட்டு போவா, இவாத்துல ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறோம் தனியா இருக்கிறவா, இவாளுக்கு அதுக்கு அந்த ஆகாரத்துக்கு என்ன வஸ்துக்களோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. இது உஞ்ச விருத்தின்னு சொல்றது. சிலோஞ்ச விருத்தின்னாக்க இந்த நல்ல விளை நிலங்கள்ல நல்ல கதிர்லாம் வந்த பிற்பாடு நெல்லெல்லாம் உதிர்ந்து இருக்கும். அந்த உதிர்ந்து இருக்கிற நெல்லை பொறுக்கின்ற அது போறோம் ஆகாரத்துக்கு. அது பிராணத்துக்கு ஜீவன், இந்த சரீரத்துல பிராணம் இருக்கிறதுக்கு அந்த ஆகாரம் போறோம். அதை கொண்டு தன்னுடைய நித்தியப்படி வாழ்க்கைய நடத்துறது இருக்கு. அதுக்கு சிலோஞ்ச விருத்தின்னு பேரு. பிராமணனா இருக்கிறவன் சுகப்படுறதுக்கோசரம் எல்லாம் இல்லை, இந்தத்துக்கும் அந்தத்துக்கும் ஓணுன்றதுக்கெல்லாம் இல்லை, தர்ம காரியத்தை பண்றதுக்கும். அது தவிர இது இந்த சரீராவசானத்துல மோட்சத்தை பெறுவதற்கும் தான் அந்த பிராமண சரீரம் இருக்கிறபடினால அந்த உஞ்சவருத்தி பண்ணி சாப்பிட்றதோ இல்லை சிலோஞ்சு அந்த பொறுக்கிண்டு அதனால கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்துக்கிறதுலையோ அதை ஒரு தோஷமாக பாவிக்காமல் பண்ணணும் என்பதாக சொல்றார். இப்படி யார் நடந்துக்கிறாளோ அவளெல்லாம் நான் சீக்கிரத்திலேயே சம்சாரத்திலேருந்து விடுபடும்படியாக பண்ணி அவன் நல்ல கதையை அடையும்படியாக நான் பண்றேன் என்று சொல்றேன். இப்படி எதுவுமே பண்ண முடியல. இப்ப எங்க சிலோஞ்ச விருத்தி பண்றது, ஆனா அவனுடைய குடும்பத்தை ரட்சிக்கணும், என்ன பண்றது என்ன கேட்டான். அதுக்காக பிராமணன் வணிகவிருத்தி, அந்த வைசியனுடைய விருத்தி இருக்க அந்த விருத்தியை ஆசிரியக்கலாம் குடும்ப ரட்சணத்துக்காக. இந்த காலத்துல நாம பண்றது மொத்தம் அதுதான். அப்படி பண்ணோம்னாக்க தோஷம் இல்லை. அதுவும் முடியாது போயிட்டுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சத்திரிய விருத்திய பண்ணலாம். இப்படி இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த விருத்திய அனுஷ்டிக்கிறதுன்றது இருக்க. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது ஆபத் காலத்துல பண்ணலாம். வேதாத்தியாய ஸ்வதா ஸ்வாஹா கல்பான் நாத்யைஹி யதோதபம். ரிஷிகளுக்கு வேதாத்தியனம் பண்ணி ரிஷிகளை சந்தோஷப்படுத்தணும். இந்த உபாசனாதிகளை பண்ணி தேவதைகளை சந்தோஷப்படுத்தணும். பிதற்களை ஸ்வதான்னு சொல்லக்கூடியதாக அந்த சப்தத்தை சொல்லி இந்த தர்ப்பணாதிகள் மீது பிண்டங்கள்லாம் கொடுத்து பிதற்களை சந்தோஷப்படுத்தணும். மனுஷாளுக்கு அதிதிகளுக்கு அன்னத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். இப்படி குடும்பேஷு நசஜேத நப்பிரமாச்சே குடும்ப நதி. அந்த குடும்பத்துல இருக்கச்சே ஒருபடி பற்றுதலோடையும் ஒருபடி பற்றுதல் இல்லாமலும் இருந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சமயத்திலையும் பகவத் தியானத்தை கைவிடக்கூடாது. எல்லா சமயமும் எல்லா காரியமே பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டிக்கணும். இது கிரகஸ்தாசிரமத்தினுடைய தர்மம். இப்படி வர்ணாசிரம தர்மங்கள்ல ஆசிரம தர்மத்துல பிரம்மச்சாரி எப்படி நடந்துக்கணும், கிரகஸ்தன் எப்படி நடந்துக்கணும்ன்றத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்.
சன்னியாசிகளும் வானப்பிரஸ்தாலும் எப்படி நடந்துக்கணும்ன்றத அடுத்த அத்தியாயத்துல சொல்ற. அதை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதுல சொல்லிருக்கிற பிரகாரம் அனுஷ்டிக்கிறதுன்றது இந்த காலத்துல எவ்வளவு முடியும்ன்றது தெரியல. ஆனாலும் நாம அனுஷ்டானம் பண்ணச்சு ஒரு மனசுல ஒரு எண்ணம் மாத்திரம் இருக்கலாம். கேவலம் சந்தோஷத்துக்கு மாத்திரமே நம்மளுடைய சம்பாத்தியம் இல்லை. நம்மளுடைய சம்பாத்தியம்ன்றது தான தர்மங்களை பண்ணுவதற்காகவும் பகவத் ஆராதனத்துக்கும் தான், அதுக்கும் தான்றத மனசுல நினைச்சிருந்து நமக்கு அந்த புத்தியை எம்பெருமான் தான் நமக்கு கொடுக்கணும். அதை பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இன்றைய தலைப்பு ஆசிரம தர்மம்.